வணக்கம் மக்களே. போன வீடியோல என் கஸ்ஸை நான் ட்ரெயினில் கூட்டிட்டு வந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் ஐயோ ஏன்பா அந்த பாக்ஸில் கூட்டிட்டு வந்த, ரொம்ப பாவமா இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுல சில பேர் எப்படி ட்ரெயினில் நம்ம டாகை கூட்டிட்டு போகலாம், இல்லை டாகோ இல்லை கேட்டோ நம்ம எப்படி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு வந்துட்டாவே நம்ம வந்து ரெண்டே மோடில் தாங்க கூட்டிட்டு போக முடியும். ஒன்று ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போகலாம், ஒன்று ட்ரெயினில் கூட்டிட்டு போகலாம். ஃப்ளைட்டு அது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ட்ரெயினில் இருக்கிறது மட்டும் பார்க்கலாம். ட்ரெயினில் நீங்கள் டாகோ இல்லை கேட்டோ கூட்டிட்டு போனோம்னா ரெண்டு விதத்தில் தான் கூட்டிட்டு போக முடியும். ஒன்று நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏசி புக் பண்ணி கூட்டிட்டு போகணும், இல்லைனா டாக் பாக்ஸ் புக் பண்ணி கூட்டிட்டு போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏசின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசியில் உங்களுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி தான் செட்டப் இருக்கும். ஸோ 2 சீட் உள்ள பாக்ஸ் இருக்கும், அது கூப்பேன்னு சொல்லுவாங்க. 4 சீட் இருக்க பாக்ஸ் இருக்கும், அதை கேபின் சொல்லுவாங்க. ஸோ இந்த எய்தர் இந்த 2 பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் நீங்கள் முழுமையாக புக் பண்ணியிருக்கணும், 2 சீட்டை புக் பண்ணியிருக்கணும் ஒரே பிஎன்ஆரில். அப்படி புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 24 hours to 48 hours முன்னாடி போயிட்டு ஸ்டேஷன், நீங்கள் எந்த ஸ்டேஷனில் நீங்கள் போர்டு ஆகுறீங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட நீங்கள் வந்து லெட்டர் எழுதி தரணும். இந்த மாதிரி நாங்கள் ஒரே பிஎன்ஆரில் 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கூப்பே ப்ரிஃபர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு 4 டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கேபின் ப்ரிஃபர் பண்ணுங்க, ஏன்னா நாங்கள் எங்கள் டாகை கூட கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சார்ட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அதை அலர்ட் பண்ணுவாங்க. இல்லைனா கூப்பேவை பார்த்தீங்கன்னா விஐபிஸ் தான் முதல்ல வந்து அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டாகுக்கு வேக்சினேஷன் 1 year வேலிடிட்டி இருக்க வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 24 hours முன்னாடி நீங்கள் வெட்டினரியன் டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், நாங்கள் என்ன ட்ராவல் பண்ண போகிறோம், இங்கேருந்து இங்கே போகிறோம், ஸோ அதுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு 24 hours முன்னாடி, இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே பிஎன்ஆரில் 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும், இல்லைனா 4 டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். 2 டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கூப்பே கிடைக்கும், 4 டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கேபின் கிடைக்கும். ஸோ இந்த கேபினோ கூப்பேவோ கிடைக்கிறதுக்கு நீங்கள் 24 hours to 48 hours முன்னாடி ஸ்டேஷன் மாஸ்டர் போயிட்டு லெட்டர் எழுதி தரணும். ஸோ இதான் மெயின் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 to 4 hours முன்னாடி நீங்கள் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருக்க பார்சல் சர்வீஸில் உங்கள் டாகை என்ன வெயிட்னு பார்த்துட்டு அந்த பார்சல் சர்வீஸில் நீங்கள் வந்து லக்கேஜ் டிக்கெட் எடுக்கணும். கூப்பேலையோ இல்லை கேபினோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் லக்கேஜ் டிக்கெட் எடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு கேபினோ கூப்பேவோ அலர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் போயும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன்லையும் போய் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் தரேன், அந்த லிங்க்கில் உள்ளே போயிட்டு நீங்கள் பிஎன்ஆர் கொடுத்தீங்கன்னா ஸோ டாகோட டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கூப்பே இல்லை கேபின் அலாட் ஆனால் மட்டும்தான் அதை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இது எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதான் கூப்பே இல்லை கேபினில். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஏசியில் புக் பண்ணணும். இப்போ நீங்கள் நார்மலாக ஜென்ரல் டிக்கெட்டில் போகிறீங்க இல்லை ஸ்லீப்பரில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து டாக் பாக்ஸ் மூலிமா தான் கொண்டு போக முடியும்.